ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லாமே நிறைய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அப்படிங்கிறது இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நமக்கு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கும், ஒரு 8 days முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து தான் ஃபைனல் மேட்ச் விளையாடினாங்க வேர்ல்டு கப்பு. ஸோ இதில் வந்து வின் பண்ணது யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு T20 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2007லேருந்து வருஷம் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கொடுமுடியில் கேபி சுந்தராம்பாள் உருவச்சிலை. ஸோ முழு உருவ வெண்கல சிலை அப்படிங்கிறது கேபி சுந்தராம்பாள் அவர்களுக்கு வச்சுருக்காங்க. ருபீஸ் 14 lakhs, ஓகேவா, 14 லட்சம். இந்த கொடுமுடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குது. ஸோ கொடுமுடி கோகிலம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை யார் சொல்லியிருப்பாங்கன்னா அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ கோகிலம் அப்படின்னா குயில் அப்படிங்கிறது பொருள். ஸோ கொடுமுடி கோகிலம் அப்படின்னா அண்ணா அவர்களால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கேபி சுந்தராம்பாள். இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க, ஓகேவா. உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா அவர்களை அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா, அறிஞர் அண்ணா அப்படின்னு ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2016 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சப்கா சாத் சப்கா விகாஷ் அப்படிங்கிறது ஒரு வெபினார் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் செஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா சென்ட்ரலில். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்காக சும்மா ஒரு கேம்பெயின் மாதிரி அந்த வெபினார் ஆன்லைன்லேயே ஒரு கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. நமக்கு அது ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் 2016. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் 4% அப்படிங்கிறது ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரியம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா 2007 அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற பெயரை 2010 இருந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற டாபிக்குள்ளே வரக்கூடிய டேட்டாஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுஜலாம் சக்தி திவாஸ். ஸோ இந்த சுஜலாம் சக்தி திவாஸ் அப்படிங்கிறது மார்ச் 8ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்னைக்கு தான். ஸோ இதை வந்து ஜல் மஹோத்சவ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ ஜல் அர்பன் திவாஸ் அப்படின்னா ஹேண்டிங் ஓவர் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அசட்ஸ் டு த கிராம் பஞ்சாயத்து, ஓகேவா. ஸோ ட்ரிங்கிங் வாட்டரை வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து இதோட டார்கெட்டாக இருக்குது இந்த டே மெயினாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. நமக்கு தெரியும் ஜல் சக்தி மிஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றியும் பின்னாடி இருக்கும், நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ ஸ்வயத் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் விமன் யூத் அட்வான்டேஜ் த்ரூ இ டிரான்சாக்ஷன். ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் அப் விமன் அண்ட் யூத் அட்வான்டேஜ் த்ரூ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்வயத் அப்படிங்கிறதோட 7th anniversary அப்படிங்கிறது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டாக இது 19th February 2019 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது கீழே நமக்கு கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். டு ப்ரொமோட் இன்க்ளூசிவ் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட், ஓகேவா. அதாவது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையும் உள்ளடக்கிய விஷயங்களை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறது தான் இதோட நோக்கம், ஓகே. அப்போ இது வந்து இந்த GEM அப்படிங்கிறதுக்கு அண்டரில் வரும், கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். இதை பற்றியெல்லாம் இப்போ எக்ஸாமில் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றின டேட்டாவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7th பயோடைவர்சிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நமக்கு குன்மின் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். எப்போ அப்படின்னா 2022 KMGBF அப்படிங்கிறது. ஸோ இதோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030 30% ஆஃப் வேர்ல்டு லேண்டு, அதுக்கப்புறம் மெரைன் ஏரியாஸ், ரெஸ்டோரிங் டீக்ரேடட் ஈகோசிஸ்டம் அண்டு ஹால்ட்டிங் ஸ்பீஷியஸ் எக்ஸ்டிங்ஷன். அதாவது எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கணும், கடற்கரை பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட்டை வந்து திருப்பி பழைய மாதிரி கொண்டு வரணும். எல்லாத்தையும் 2030 டார்கெட் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ 30% அளவுக்கு இதெல்லாம் மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். 2022 அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, 2030 டார்கெட் வச்சுருக்காங்க, ஓகேவா. ஸோ நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்டெகிரேட்டட் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்சர்வேஷன் பிளான் அப்படிங்கிறது லக்ஷதீப் கவராட்டியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மின்சாரம் குறைவாக இருக்கக்கூடிய தீவு சமூகங்களுக்கு சுத்தமான மின்சாரம், உப்பு நீக்கப்பட்ட குடிநீர், நிலையான எரிசக்தி தீர்வுகளை வழங்கக்கூடியது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அப்போ இது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட கடல் வெப்ப ஆற்றல் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா லக்ஷதீப்பில். கடல்னு வந்துருச்சு இல்லையா, அப்போ லக்ஷதீப் தீவு பகுதி தான் லக்ஷதீப்பு கவராட்டி. அடுத்தது ஜன் ஔஷதி திவாஸ் மார்ச் 7ஆம் தேதி ஜென்ரிக் மெடிசின் டே அப்படின்னு சொல்கிறாங்க. 2019 நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிரதான் மந்திரி
அந்த பாரத் ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படிங்கிறது வந்து 2008 இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2015ஸ்லாம் பார்த்தீங்க 15 இதோட நேம் வந்து மாற்றப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு 2025 வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஒரு 1000 முதல்வர் மருந்தகங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 500 வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாகவும் 500 வந்து தனிநபர்கள் மூலமாகவும் அவங்க மூலமாக வச்சு தொடங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆப்ரேஷனல் ரிங் மெட்ரோ. ஸோ ரிங் மெட்ரோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ரவுண்டாக இருக்கக்கூடியது அதை தான் ரிங் மெட்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டெல்லியில் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ மஜ்லிக் பார்க்கில் இருந்து மௌஜ்பூர் பாபர்பூர் அப்படிங்கிற ஏரியா வரைக்கும் இது இருக்குது. அண்ட் இதில் மெஜெண்டா லைன் அப்படிங்கிற இது ஆக்சுவலாக டோட்டலாக 12.3 கிலோமீட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி மெஜெண்டா லைன் எடுத்துட்டோம்னா 9.9 கிலோமீட்டர்ஸ். ரிங் மெட்ரோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி சர்க்குலராக லூப் ஷேப் ரூட்டை தான் சொல்கிறாங்க. ஒரு சிட்டியை சுற்றி இருக்கும். ஃபஸ்ட்டு மெட்ரோ இன் இந்தியா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 24, 1984. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோ கொச்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2023. ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் மெட்ரோ அப்படிங்கிறது கல்கத்தாவில் ஈஸ்ட் வெஸ்ட் ரீஜியனில் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹூக்லி ரிவருக்கு அடியில். அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோ தெரியும் நமக்கு, இன்கார்பரேட் ஆனது 2007 அண்டு ஸ்டார்ட் ஆனது 2015 அண்ட் 2017 அப்புறமா தான் அந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக ப்ராசஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 8-9 டேட்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 10-11 எடுத்துட்டோம் அப்படின்னா லமிடியே 2026 ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இது எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில நடக்கக்கூடியது அப்படின்னா இந்தியா மற்றும் செஷல்ஸ்க்கு இடையில நடக்கக்கூடியது. அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ கிரிமினல் லாஸ் அண்ட் ICJS 2.0 அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டாக நமக்கு இது வந்து ஒரு ரிப்போர்ட். ஓகேவா, இந்த நியூ கிரிமினல் லாஸ் எல்லாம் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் ஃபஸ்ட் பிளேஸில் எந்த ஸ்டேட் இருக்காங்கன்னா உத்தரகாண்ட் இருக்காங்க. ஸோ இந்த ICJS அப்படின்னா நம்ம ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஓகேவா, ஸோ அதுதான். அண்ட் உத்தரகாண்ட் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஹரியானா, அசாம் தேர்டு, 4th சிக்கிம், மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட்டு. இந்த நியூ கிரிமினல் லாஸ் நமக்கு தெரியும், பாரதிய நியாய சன்கிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆக்ட். அதாவது IPCக்கு பதிலாக பாரதிய நியாய சன்கிதா அப்படிங்கிறதும், CRPCக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்கிதா அப்படிங்கிறதும், எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலாக சாட்சி அதிநியம் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது நமக்கு 2024 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஃபஸ்ட்டாக எந்த பிளேஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதே போல் இந்த கிரிமினல் லாஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் தான் ஃபஸ்ட் பிளேஸில் உத்தரகாண்ட் இருக்காங்க. அடுத்தது இதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். தமிழரசு மேகசின், ஸோ இதுக்கான ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம தமிழரசு மேகசின் அப்படிங்கிறது 1970 இருந்து வந்துட்டுருக்குது. ஸோ மார்ச் 10, 2026 இதுக்கான ஆப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மந்த்லி 7 rupees அப்படிங்கிறது அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன். இல்லை பெர் இயருக்கு வேணும் அப்படின்னா 84 rupees அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். அடுத்தது ஜல்ஜீவன் திட்டம். ஸோ இந்த ஜல்ஜீவன் திட்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 2019 ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 2019 தான் இந்த ஜல்ஜீவன் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்திருக்கும். நீர்வளத்துறையை நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர். ஸோ நமக்கு தெரியும் குழாய் மூலம் குடிநீர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக இதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1917 to 19 பீரியடில் ஈரோடு நகர்மன்ற சபை தலைவராக நம்ம பெரியார் அவர்கள் இருந்தப்ப இந்த குழாய் மூலம் குடிநீர் அப்படிங்கிறத ஈரோட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒன்று தான் 2019 கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்போ இந்த திட்டத்தை 2028 டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ இதோட மோட்டோ என்னென்னா கர் கர் ஜல் அப்படிங்கிறது. அண்ட் பானி சமிதி அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதில். இந்த பானி சமிதி அப்படின்னா பானினா வாட்டர், சமிதி அப்படின்னா படை இல்லையா. ஸோ 50% ஆஃப் விமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வச்சு இந்த பானி சமிதி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா இந்த லிங்கேஜ் ஆஃப் டேப் கனெக்ஷன் வித் ஆதார் நம்பர் ஆஃப் த ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு டேப் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டு தலைவர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட அந்த ஆதார் கார்டு கூட அந்த இதை பற்றி லிங்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 100% இப்போ வரைக்கும் எந்த ஸ்டேட்லலாம் கொடுத்துருக்காங்கன்னா கோவா, ஹரியானா, குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி, அந்தமான் நிக்கோபார், புதுச்சேரி, தெலுங்கானா 2025 மார்ச் ரிப்போர்ட் படி. ஸோ ஃபஸ்ட்டாக 100% வந்து கோவாவில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 89% அப்படிங்கிறது குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படுது. ஸோ இந்த சுத்தமான குடிநீர் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா 6வது கோல்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிப்ரி ரிப்போர்ட். ஸோ இந்த சிப்ரி ரிப்போர்ட் இப்படிங்கிறது ஸ்டாக்ஹோம் இது ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஆயுத இறக்குமதி 2025ல் யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக டவுட்டே வேணால் உக்ரைன் தான் ஃபஸ்ட்டு, அண்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, தேர்ட் வந்து சவுதி அரேபியா. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆம்பிஷியஸ் சர்வைலன்ஸ் அவதார் அப்படிங்கிறது. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆம்பியஸ் வெஹிக்கிள் ஃபார் அட்டானமஸ் டாக்டிக்கல் ஏரியல் அண்ட் அக்வாட்டிக் ரீகனைசன்ஸ் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம ஒரு ட்ரோனு. ஓகேவா? ஆக்சுவலாக இது ஒரு ட்ரோனு அண்ட் ட்ரோன் கேப்பபிள் ஆஃப் ஆப்ரேட்டிங் போத் ஏர் அண்ட் அண்டர் வாட்டர் டு சப்போர்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வைலன்ஸ். ஓகேவா? நமக்கு ஏரு அண்டர் வாட்டர்லேயும் தண்ணிக்கு அடியிலையும் சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி வானத்தில் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு மானிட்டர் பர்பஸ்க்கு சர்வைலன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது, கோஸ்டல் என்விரான்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த அவதார் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் ஜட்ஜஸ் மார்ச் 10. ஸோ விமன் டே வந்து மார்ச் 8, அதுக்கு 2 நாள் கழிச்சு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் ஜட்ஜஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. விமன் ஜட்ஜஸ் ஆன் த பெஞ்ச் அண்ட் பியாண்ட் ப்ரொடெக்டிங் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது ஷைன் அப்படிங்கிற ஒரு ஆப் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்தியன் ரயில்வே தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்தியன் ரயில்வே அப்படிங்கிறது 1853 வந்து நமக்கு லார்ட் டல்ஹவுசி அவரால் கொண்டு வரப்பட்டிருக்கும். அவர் தான் இந்த இருப்பு பாதையின் தந்தை என அழைக்கப்படக்கூடியவர். மும்பை டு தானே இல்லையா? ஸோ ஒரு 34 கிலோமீட்டர் ஏப்ரல் 16 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கற்றனை அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்க அப்படின்னா மெரினாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கல்வி சிலை, ஸ்டாச்சு ஆஃப் எஜுகேஷன் கல்வி சிலைன்னு சொல்கிறோம். கற்றனை தூரம் அறிவதோட பேர். அண்டு மெரினாவில் 10 மார்ச் 2026 தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சிலைக்கு பெயர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு எடுத்துட்டோன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களோட சிலையை சொல்லுவோம். ஸ்டாச்சு ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா அம்பேத்கர் அவர்களோட சிலை. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது ராமானுஜர் அவர்களின் சிலை. ஓகேவா? ஸோ என்னென்ன சிலைக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த பிளேசஸில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 12 ஸோ மார்ச் 12 கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கருணை கொலை. ஓகேவா? ஸோ கருணை கொலை அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் யூத்தனசியா. ஓகேவா? யூத்தனசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு ஆர்டிகல் 21 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எப்படி வாழ்வதற்கான உரிமை இருக்குதோ அதே மாதிரி ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிற ஒரு உரிமையும் இருக்குது, கண்ணியமான மரணம் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கருணை கொலை விஷயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது இது தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அருணா ஷான்பாக் கேஸ் 2011 இந்தியாவோட முதல்ல செயலற்ற கருணை கொலை, அதாவது பாசிவ் யூத்தனிசியா அப்படிங்கிறதுக்கு சில நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு கருணை கொலைக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது இப்போ தான். என்ன கேஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஷ் ராணா கேஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மாடியிலேருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டிருக்கும். ஸோ இவ்வளோ நாள் வந்து அந்த லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிறதோட தான், ஆக்சிஜன் இதோட தான் உயிரோடு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க அப்பா அம்மா வந்து இப்போது கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கருணை கொலை பண்ணுறதுக்கு அனுமதி வேணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த கேஸில் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, கருணை கொலை பண்ணிக்கலாம், அந்த லைஃப் சப்போர்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இப்போ வந்து 2 விஷயங்கள் பார்த்தோம். இது என்ன செயலற்ற கருணை கொலை, அதாவது ஆக்டிவ் யூத்தனேசியா அண்ட் பாசிவ் யூத்தனேசியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக இருக்குது. ஸோ அப்போ ஆக்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கருணை கொலையிலே 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து அவங்கள கொலை பண்ணுறதுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான ஊசி போட்டு கொலை பண்ணுறது ஒரு டைப்பு. செகண்ட் வந்து பாசிவ் அப்படின்னா இப்போ ஆக்சிஜன் சப்போர்ட்டு இல்லைன்னா வேறு ஒரு மெடிசின் சப்போர்ட்டோட உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறது மூலமாக அவங்கள கருணை கொலை பண்ணுறது தான் பாசிவ் யூத்தனசியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்டிவ் அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக கொல்றது. ஸோ பாசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணுறது மூலமாக அவங்கள இது பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 2 டைப் அப்படிங்கிறது. 2க்கும் வித்தியாசம் தெரியணும். ஸோ அப்போ அந்த பாசிவ் யூத்தனசியா அப்படிங்கிறது இதுதான். ஆல்ரெடி அருணா ஷான்பாக் கேஸில் சில நிபந்தனைகள் சொல்லியிருப்பாங்க, பட் இதில் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ட் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு அப்படிங்கிறது 2018 கொடுத்துருப்பாங்க. ஒரு மனிதன் கண்ணியத்துடன் இறக்க உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு ஆர்டிகல் 21 சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2023 இந்த கைடன்ஸில்
ரூல்ஸில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்போ 2011, 2018, 23, 26 இந்த இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணா ஷான்பாக் கேஸ் அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ராணா கேஸ். ஓகேவா? ஸோ இந்த நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அதிகமாக யூஸ் அவங்களோட தீர்ப்புகளில் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டாலும் அது வந்து ஆர்டிகல் 21 தான். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இணையதளம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. TNCREST தமிழ்நாட்டில் பதிவாகும் புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிக்கிறதுக்கான ஒரு இணையதளம். அண்ட் இதை வந்து அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் இதால் கொண்டு வரப்பட்டது. 1952 ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. ஸோ நிதி ஆயோக் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயருமே இல்லை ஒடிசா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த வருஷமே ஒடிசா தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து கோவா, தேர்ட் வந்து ஜார்க்கண்ட் இருக்காங்க. ரொம்ப லோ கேட்டகரியில் பஞ்சாப் இருக்காங்க. தமிழ்நாடு வந்து டோட்டலாக ஒரு 18 மேஜர் ஸ்டேட்ஸில் எடுத்ததில் 13வது பிளேஸில் இருக்கும். ஸோ அது என்ன ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்மளோட நிதி செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, ஃபிஸ்கல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரேங்கிங் அப்படிங்கிறது போடுறாங்க, அதுதான். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் பிளேஸில் வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து ஆஸ்பிரேஷனல் ஆர் பர்ஃபார்மர் குரூப் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறோம். ஸோ நம்மளோட ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 11.19% அப்படிங்கிறது ரியல் ஜிடிபி வேல்யூ இருக்குது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜிடி நாயுடு சிலை அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் விஓசி பார்க்கில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நமக்கு 1930 மார்ச் 12லேருந்து 6 ஏப்ரல் 1930 வரைக்கும் 78 சத்தியாகிரகிகளோட நம்ம காந்திஜி அவங்க வந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அதான் வந்து அந்த சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் கங்கா, இது வந்து பார்த்தோன்னா யூபியில். ஸோ இது எதுக்காக அப்படின்னா 20 லட்சம் வீடுகளுக்கு இணையதள வசதி கொடுக்கறதோட பேர் தான் ப்ராஜெக்ட் கங்கா அப்படிங்கிறது. ஸோ கங்கா அப்படிங்கிற பேரை கேட்டணும், குடிநீர் வசதினெல்லாம் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடக்கூடாது, வீடுகளுக்கு இணையதள வசதி அப்படிங்கிறது தெரியணும். சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து மதுரைக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் ஒரு கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கும். மதுரையை வந்து அது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியில் போயிருக்கும். ஸோ இப்போ வந்து அதை அஃபீஷியலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கான ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டும் எங்கே இருக்குது, எதுன்னு சொல்லுங்கள். ஸோ டார்க்நெட் போதைப்பொருள் கும்பலை என்சிபி அமைப்பு கண்டுபிடிப்பு. ஸோ அந்த யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டீம் கல்கி. ஸோ இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இது வந்து இந்த நெட்வொர்க் வந்து செயல்பட்டு இருந்திருக்கும், அதை ஃபைன் பண்ணியிருக்காங்க. சர்வதேச மலேரியா மாநாடு 2026 நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ ஐசிஎம்ஆர் தான், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச், ஐசிஎம்ஆருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மலேரியா ரிசர்ச் அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சர்வதேச மலேரியா மாநாடு அப்படிங்கிறத. ஸோ வேர்ல்டு மலேரியா டே எப்போ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 25 ஏப்ரல். ஸோ இது வந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13லேருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ ஹோர்மூஸ் நீரிணை அப்படிங்கிறது பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடியது. நமக்கு தெரியும் இப்போ வந்து இந்த ஹோர்மூஸ் நீரிணையை யாரும் கடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்தியா வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தினது மூலமாக நம்மளோட கப்பல் மட்டும் அப்படியே சிங்கிளாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டாங்க இல்லையா. ஸோ அதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைடல் பார்க் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக நிறைய ஓப்பன் பண்ண ஒரு 18 டைடல் பார்க் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைடல் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா 2000 தரமணியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க தீர்மானம். ஸோ நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இப்போ ஞானேஷ்குமார் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாரபட்சமாக நடந்துக்கிறாங்க, ஸோ ஒழுங்காக எலெக்ஷன் இது இப்போல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளெல்லாம் சேர்ந்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஒரு 193 எம்பிஸ் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட இந்த பதவி நீக்க தீர்மானம் யாரை மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பதவி நீக்க தீர்மானத்தை மாதிரி தான் நடைபெறும். ஸோ இப்போ லோக்சபாவில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா 100 எம்பிஸ் சைன் பண்ணணும். அதே ராஜ்யசபாவில் கொண்டு வந்தாங்கன்னா 50 எம்பிஸ் சைன் பண்ணணும். ஸோ சைன் பண்ணி அவங்க கொடுத்து அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது இப்போ
ஓகே இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பதவி நீக்கம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ஓய்வூதியம் எல்லாம் எதுவுமே கிடைக்காது. இல்லை அவங்களே முன் வந்து ஓகே நானே ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னா அந்த ஓய்வூதிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த தலைமை தேர்தல் ஆணையரையுமே பதவி நீக்கம் பண்ணதும் இல்லை, அந்த தீர்மானம் கொண்டு வந்ததும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டாக இவங்க மேலே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து பதவி நீக்கம் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ அது எப்படி ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 கீழே பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கான ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 324 5. ஸோ நம்ம வந்து அங்கே பார்த்துருப்போம் ஆர்டிக்கல் 124 சப்கிளாஸ் பார்த்துருப்போம் பதவி நீக்கம் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஹை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 217 218 ரெண்டுமே வந்து அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ இது வந்து அதே மாதிரி இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது 2 ஹவுசஸ்லேயுமே வந்து வேணும். அப்போ தான் வந்து இவரை பதவி நீக்கம் பண்ண முடியும். அடுத்தது உடன்குடி தூத்துக்குடியில் புதிய அனல்மின் நிலையம் அப்படிங்கிறது பெல் சார்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நாரி சக்தி வந்தன் அதிநியம் 2023 106 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக வந்திருக்கும். ஸோ 2029 இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க தொகுதி மறுவரையறைக்கு அப்புறமா. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 33% விமென்ஸ்க்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்லையும் கொடுக்கக்கூடியது தான். ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன ஆர்டிகல்ஸில் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிகல் 330A அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லோக்சபாவில் விமெனுக்கு ரிசர்வேஷன். ஸோ ஆர்டிகல் 332A அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில், 334A அப்படிங்கிறது அந்த 15 இயர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அது அந்த தொகுதி மறுவரையறைக்கு அப்புறமா அந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும், பெண்களுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது 334A. ஸோ ஆர்டிகல் 239AA அப்படிங்கிறது டெல்லி சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படக்கூடியது. ஸோ இதில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக நமக்கு 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 84th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து 1971 சென்சஸ் இல்லை 1991 சென்சஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து 2025 வரைக்கும் 26 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நமக்கு 87th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சொல்லியிருப்பாங்க 1991 சென்சஸ் இல்லை, ஆக்சுவலாக 1991 சென்சஸ் படி நம்ம கொண்டு வந்தது 2001 சென்சஸ் படி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இனிமேல் வந்து 2001 சென்சஸ் படியானது தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்காக நிறைய டெலிமினேஷன் கமிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க 52 62 72 2002 இல்லையா. ஸோ அதில் போட்டிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இதோட ரிலேட்டடாகி வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 82ம் 170ம் ஓகேவா. ஸோ இதுதான் இதோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது ஞானபீட விருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது தான் இந்த ஞானபீட விருது. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 2 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு 23 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வைரமுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து 60வது ஞானபீட விருது தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 2025க்கான அவார்டு. ஸோ பத்மபூஷன் வந்து இவர் வைரமுத்து 2014 வாங்கியிருப்பார், பத்மஸ்ரீ 2003, கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி 2003 வாங்கியிருப்பாங்க. ஸோ இது போக 2 பேர் பார்த்தோம் இல்லையா, அகிலன் சித்திரப்பாவைக்காக 1975லையும் ஜெயகாந்தன் அவர்கள் 2002 அவருடைய இலக்கிய பங்களிப்புக்காகவும் வாங்கியிருக்காரு. ஸோ வைரமுத்து அவர்களுக்கும் அவரோட இலக்கிய பங்களிப்புக்காக தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஞானபீட விருது வந்து ஒரு 11 லட்சம் கொடுப்பாங்க. ஒரு சரஸ்வதி கடவுள் சரஸ்வதி இருக்காங்களா அவங்களோட வெண்கல சிலை கொடுப்பாங்க. பாரதிய ஞானபீட விருது அப்படிங்கிறது இந்த அமைப்பு அமைக்கப்பட்டது 1944. பட் ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து 1965 தான் கொடுத்துருப்பாங்க. ஜி சங்கரகுருப் அப்படிங்கிற ஒரு மலையாள எழுத்தாளர் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்தது தமிழக உளவு பிரிவு டிஜிபியாக முதல் பெண் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உங்களோட பேர் என்னென்னா பாலநாகதேவி அப்படிங்கிறது. அண்ட் யூ விசா அப்படிங்கிற ஜஸ்ட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை எடுத்தேன். நம்ம பார்த்துருப்போம் நமக்கு க்ரீன் கார்டு அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கும், H1B விசா அப்படிங்கிறது ஒர்க் ரிலேட்டடாக போகக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய விசா. ஸோ யூ விசா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது க்ரைமால் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம வந்து அமெரிக்காவில் போய் இருக்கிறோம், H1B விசாவே வச்சுருந்துருக்கோம்னு வைங்களேன். அப்போ நம்மளை
வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, இல்லைன்னா நம்மளை சுட்டுட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஷூட் அவுட்டில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், இல்லை நம்மக்கிட்ட ஏதாவது கொள்ளையடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது க்ரைமால் அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து யூ விசா அப்படிங்கிற ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த யூ விசா கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு காம்பன்சேஷன் மாதிரிப்பட்டது. ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே க்ரீன் கார்டு ஹோல்டராக ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து யூ விசா அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க April 23. ஸோ ஒரு வாக்குச்சாவடியில் மேக்ஸிமம் எத்தனை ஓட்டர்ஸ் இருப்பாங்கன்னா 1200. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வந்து 756 அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் நமக்கு இந்த April 23 வந்து தமிழ்நாட்டில் நடக்குன்னு பார்த்தோம். அண்ட் அசாம், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி இந்த 5 பிளேசஸ்க்கும் நடக்க இருக்குது இந்த தடவை எலெக்ஷன். ஸோ இதில் அசாம், கேரளா, பாண்டிச்சேரி, ஸோ வெஸ்ட் பெங்காலோட ஒரு பார்ட் வந்து இந்த April 9 இன்னொன்று வந்து 23 நடக்கும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்டமாக நடக்குது. அடுத்தது லோக் அதாலத் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தமிழ்நாட்டில் 1,00,000 வழக்குகளுக்கு தீர்வு காண்றதுக்காக March 13 ஒரு பெரிய கேம்பெயின் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லோக் அதாலத் ஃபஸ்ட்டாக 1982 குஜராத்தில் ஊனா அப்படிங்கிற பிளேஸில் கொண்டு வந்திருப்பாங்க. 14 March 1982 டேட்டு. ஸோ நால்சா ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1987 வந்திருக்கும். ஸோ அதன்படி தான் அந்த லோக் அதாலத் நடந்துட்டு இருக்குது. அண்ட் இது 1995 November 9 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கான பெர்மனன்ட் செட்டப் அப்படிங்கிறது 2002 கொண்டு வந்திருப்பாங்க ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக. February 2015 முதல் தேசிய லோக் அதாலத் நாடு முழுசாக ஒரே நாளில் நடத்தப்பட்டு வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆர்டிகல் 244 சப்கிளாஸ் 2 அண்ட் ஆர்டிகல் 275 சப்கிளாஸ் 1. ஸோ இந்த 244 சப்கிளாஸ் 2 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாம் இருக்குல்ல, அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் அவங்களுக்குன்னு சொல்லி அந்த 6th ஷெட்யூல்ன்ட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அது இந்த 244-2க்கு இல்லை தான் அந்த 6th ஷெட்யூலோட ரிலேட் ஆகி வரக்கூடிய இது. ஸோ ATM ஸ்கொயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்டேட்ஸை. அண்ட் அந்த ட்ரைபல் ஏரியாஸ்க்கு அப்ளிகபிள் ஆகிறது லடாக் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து வேணும், பட் எங்களை வந்து 6th ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி தனி ஜுடிஷியரி எல்லாமே தனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த 6th ஷெட்யூலில் இருக்கக்கூடியவங்களுக்கு. ஸோ பட் வந்து கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் முடியாது, இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு மட்டுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆர்டிகல் 275 பார்த்தீங்கன்னா கிராண்ட் இன் எய்ட் ஆஃப் த ரெவென்யூ ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த 6th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு வந்து அந்த கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஸோ இது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த 244-2ம் 275-1ம் எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தோலாய் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுக்கு வந்து கோபிநாத் பர்தோலா அப்படிங்கிறவர் தலைவராக போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் அசாம் ட்ரைபல் ஏரியாவும் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா சப் கமிட்டி அப்படின்னு இந்த கமிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்குது. 1947 போடப்பட்ட கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியோட பேஸ் பண்ணி தான் 6th ஷெட்யூல் அப்படிங்கிறதே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பகுஜன் சமாஜோட நிறுவனர் ஸோ யாருன்னா கன்ஷிராம் அவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும்னு காங்கிரஸ் கேட்டிருக்காங்க, அதனால இந்த நியூஸ் எடுத்தேன். அண்ட் இவர் வந்து 1984 பகுஜன் சமாஜை நிறுவியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த வருஷம் நிறுவப்பட்டது அப்படிங்கிறதும் நான் கேட்டுட்ருக்காங்க இப்போலாம் எக்ஸாமில். ஸோ அதுவும் பார்த்துக்கணும். அடுத்தது BCCI விருது. ஸோ நமன் அவார்டு அப்படிங்கிறது 2026 அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிறந்த வீரர் வந்து சுப்மன் கில். ஸோ இவர் 2nd டைம் வந்து இந்த அவார்டு வாங்குறாரு. அண்ட் சிறந்த வீராங்கனை ஸ்மிருதி. ஸோ 5th டைம் இவங்க வாங்குறாங்க. அடுத்தது ரூப்குண்ட் லேக் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்கெலட்டன் லேக்குன்னு சொல்கிறாங்க, ஏன்னா இங்கே வந்து நிறைய மண்டை ஓடுகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கும், அதனால சொல்கிறாங்க. நேஷ்னல் சாம்பல் சாங்சுரி அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். ஸோ இந்த 3 ரீஜியனையும் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வரக்கூடிய அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வேர்ல்டு கிட்னி டே March 12 டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் விஷன் 2047 வந்து வச்சுருக்காங்க. டிஃபென்ஸ் பாதுகாப்பு அந்த படை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான விஷன் அப்படிங்கிறது இலக்கு 2047. எ ரோட் மேப் ஃபார் எ ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெடி இண்டியன் மிலிட்ரி, எ ரோட் மேப் ஃபார் எ ஃபியூச்சர் ரெடி இண்டியன் மிலிட்ரி. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 57th CISF ரைசிங் டே போனால் March 10 1969 CISF அப்படிங்கிறது நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ CISF அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, ஸோ இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் தான். இது போக பார்த்தோம் அப்படின்னா OBC 27% ரிசர்வேஷன் கொடுக்கறது, க்ரீமி லேயர் அப்படிங்கிறது 8 lakhs அமௌண்ட் வச்சுருந்துருப்பாங்க. இனி அமௌண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்போ அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு
அல்டர்னேட்டிவ் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் பற்றி நம்ம ஒரு தனி வீடியோலையே பார்க்கலாம். ஓகேவா? ஓபிசி ரிசர்வேஷன். ஸோ அப்போ அதோட நம்ம பார்க்கும்போது மண்டல் பேக்வேர்ட் கமிஷனுக்காக போட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மண்டல் கமிஷன், அதுக்கப்புறம் இந்திரா சாஹ்னி கேஸ் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த விஜயன் கேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது பார்க்கலாம். அப்புறம் வந்து இப்போ தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது தீர்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஷின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.